உங்களுக்கொரு ஆரோக்கியமான சாதத்தோடு வந்திருக்கிறேன். நீண்ட நாட்களாய் சலித்தொல்லையா? கொரோனாவால் வந்த இருமல் இன்னும் உங்களை விட்டு போகவில்லையா? செரிமான பிரச்சனையா? பசியின்மையினால் சாப்பிட முடியாமல் அவதிப்படுகிறீர்களா? இன்றைக்கு ஒரே ஒரு தரம் இந்த சாதத்தை செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாளைக்கல்ல இன்றைக்கே நீங்கள் அந்த சுகத்தை அனுபவிப்பீர்கள். அந்த சாதம் செய்ய வழமை போல என்னுடைய எலக்ட்ரிக் பேன் வைத்து அதில் ஆயில் விட்டு 4 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினால் வெங்காயத்தை இன்னும் கூட்டலாம். நீங்கள் எடுக்கிற சாதத்துக்கு ஏற்றது போல வெங்காயத்தை குட்டி குறைக்கலாம். இதிலே கடுகு சீரகம் எதுவுமே நாங்கள் போடப் போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மசாலா செய்ய போகிறோம். அதனால் நான் இதிலே போடவில்லை. நேரடியாக வெங்காயத்தை போட்டு வதக்க, இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மாத்திரம் போட்டு வதக்க போகிறோம். இந்த சாதத்துக்கு நீங்கள் புதினா சாதம் என்றும் சொல்லலாம், புதினா புலாவ் என்றும் சொல்லலாம், இல்லையோ புதினா பிரியாணி என்றும் சொல்லலாம். ஏனென்றால் நாங்கள் செய்ய போகிற அந்த ஸ்பெஷல் மசாலா பிரியாணி மசாலாவாக போலத்தான் இருக்கும். அந்த மசாலாவுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கருவேப்பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு மேசக்கரண்டி மிளகு. இனி சொல்ல போகிற பொருட்கள் உங்களிடம் இருந்தால் மட்டும் போடுங்கள், இல்லை என்றால் பரவாயில்லை. ஒரு அன்னாசி முக்கு, ஒரு 3/4 அல்லது 1/4 ஜாதிபத்திரி, ஒரு மேசக்கரண்டிக்கு குறைவாக கல்பாசி. அடுத்ததாக பெரிய சீரகம், ஒரு மேசக்கரண்டி பெரிய சீரகம், ஒரு மேசக்கரண்டி சின்ன சீரகம். இது கண்டிப்பாக தேவை, இது 2. இன்னும் உலர்ந்த வெந்தயக்கீரை இருக்குமானால் அதில் ஒரு மேசக்கரண்டியும் கொஞ்சம் காய்ச்சுவோம். இதிலே உங்களிடம் இல்லாத பொருட்களை தவிர்த்து இருக்கிற பொருட்களை போடுங்கள். மிளகு, பெரிய சீரகம், சின்ன சீரகம் இருந்தாலே போதும். இப்போது இதை கொரகொரப்பாக அரைப்போம். உங்களிடம் இந்த பொருட்கள் எதுவும் இல்லை என்றால் நீங்கள் ஒரு மேசக்கரண்டி கரம் மசாலாவும் மிளகு, பெரிய சீரக, சின்ன சீரக பொடி மாத்திரம் போட்டால் போதும். ஆனால் இந்த ஸ்பெஷல் மசாலா செய்து போடுவீர்கள் என்றால் வாசனையும் அரோமா அட்டகாசமாக இருக்கும், சுவை அதைவிட அதிகமாக இருக்குமானால் நீங்கள் செய்து போடுங்கள். இப்போது இது பச்சை வாசனை போக வதக்குவோம். அடுத்ததாக நாங்கள் இதுக்கு தக்காளி போட போகிறோம். தக்காளியும் என்னுடைய சாதத்துக்கு ஏற்றது போல் 5 தக்காளி போடுகிறேன். உங்களுடைய சாதத்துக்கு ஏற்றது போல் போடுங்கள். தக்காளியும் இன்னும் அதிகமாக போடக்கூடாது, போட்டால் அதை தக்காளி சாதம் போல் ஆகிடும். ஆகவே இதிலே கவனமாக இருக்கும். இந்த தக்காளி வதங்க 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு சீக்கிரமாய் வேகி வந்துடும். நாங்கள் இப்போது வேகி எடுப்போம். நல்லா வேகி வந்துட்டு நீங்கள் உப்பு போட விரும்பினால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போடணும். நான் போடலை, நான் சாதத்துக்கு உப்பு போட்டு வடித்திருக்கிறேன். அதுபோல் வெங்காயம் பொரியும் போது ஒரு மேசக்கரண்டி உப்பு போட்டேன், அது 2 போதும். ஏனென்றால் புதினா சாதத்தில் உப்பு சீக்கிரமாக சுண்டிடும். ஆகவே நான் உப்பு போடவில்லை. இப்போது நாங்கள் இந்த புதினா பேஸ்ட் செய்ய போகிறோம். அதிலே சொல்லப்படுகிற பொருட்கள் முக்கியம். இந்த ஸ்பெஷல் மசாலாவை நீங்கள் தவிர்க்கலாம், ஆனால் இதை தவிர்க்க முடியாது. இதற்கு 2 பெரிய இஞ்சி பீஸ், இஞ்சி அதிகமாக போட்டால் நன்றாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும், எங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். 15 பச்சை மிளகாய் நான் எடுத்த சாதத்துக்கு எடுத்திருக்கிறேன். உங்கள் சாதத்துக்கு ஏற்றது போல் எடுங்கள். அதோடு கூட 7-8 பல்லு பூண்டு அதிகமாக தேவையில்லை. இதை நாங்கள் இஞ்சியை கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு போட்டுவிட்டு பாருங்கள் இப்படி இருக்கும். இஞ்சியை கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்துருக்கிறோம். இன்னும் சில பொருட்கள் போட போகிறோம். அதிலே முக்கியமானது தேங்காய்ப்பூ. நீங்கள் பூவாக போடுவதாயிருந்தால் 4 அல்லது 5 மேசக்கரண்டி போடுங்கள். தேங்காய் பத்தியாகவும் போடலாம். அப்படி போடுவதாயிருந்தால் 2 மேசக்கரண்டி போதும். இந்த தேங்காய் பூவும் அதிகமாய் போடக்கூடாது, போட்டால் அது தேங்காய் சாதம் போல் வந்துடும். ஆகவே இதுவும் அளவாக இருக்கணும். நாங்கள் எடுத்த ரைஸுக்கு ஏற்றது போல் இருக்கணும். எடுக்கிற ரைஸை கணக்கிட்டு அதுக்கேற்றது போல் இந்த தக்காளி என்றாலும் சரி, தேங்காய் என்றாலும் சரி, நாங்கள் ஒரு மெனக்கணக்கு போட்டு செய்யணும். இப்போது இந்த தேங்காய் பூவை போட்டு
அதோடு புதினா சாதத்துக்கு புதினா இலையோடு கொஞ்சம் மல்லி இலையும் போடணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி புதினா கசக்கும். ஆகவே ஒரு கைப்பிடி மல்லித்தழையோடு நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல தளிரான புதினா பாருங்கள் இவ்வளவு தளிராக இருக்கிறது. இப்படி புதினாவில் செய்தால் தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். அதோடு 2 மேசக்கரண்டி தயிரும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். தயிர் எதுக்குண்டா இந்த புதினாவின் கலர் மாறாமல் இருக்க, இல்லை வேண்டாம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் புதினா கருப்பு கலருக்கு வந்துடும். என்னிடம் இருக்கிற புதினா அதிகம், ஆகவே நான் இதை முதல்ல அரைத்து விட்டு மிகுதி புதினாவை இதிலேயே போட்டு அரைக்க போகிறேன். என்னுடைய சாதம் அதிகம், அதாலே புதினாவும் அதிகம். உங்களுக்கு ஒரே தரத்திலே அரைக்க முடியுமென்றால் உங்கள் சாதத்துக்கு ஏற்றது போல் அரைத்து கொள்ளுங்கள். நாங்கள் மீதி புதினாவையும் போட்டு அரைக்க போகிறோம். இந்த சாதம் எல்லா வயதினரும் சாப்பிடலாம். பல்லு போன பாட்டியும் சாப்பிடலாம், பால் குடிக்கிற பாலகனும் சாப்பிடலாம். ஏண்டா காரம் அதிகமாக இருக்காது, அதுபோல் சாப்பிடவும் சுவையாக இருக்கும். பாருங்கள் இந்த புதினா சாறு புதினா பேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த தக்காளியில் நாங்கள் இந்த புதினா பேஸ்ட்டை போடுவோம். போட்டு இதில் இருக்கிற பச்சை வாசனை போகும் வரைக்கும், இந்த இஞ்சி பூண்டுன்ற பச்சை வாசனை போய் அதனுடைய நல்ல அரோமா வரும் வரைக்கும் வதக்க வேண்டும். இது ரொம்ப ட்ரையாக வராது, ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறோம், ஆகவே ரொம்ப ட்ரையாக வராது. ஆனாலும் அந்த பச்சை வாசனை போக நாங்கள் வதக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ரைஸை பசுமதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வைத்து வேக வைத்து 90% வேகினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கொண்டு வருகிறேன். வழமையாக பிரியாணிக்கு 70% எடுப்போம், இதற்கு 80 அல்லது 90. நான் இன்றைக்கு 90% வேகினதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு வருகிறேன். இந்த மீதி 10%ஐயும் இந்த பேனில் நாங்கள் வைத்து தம் போட போகிறோம். அது 80% வேகியிருந்தால் 20% இதில் வேக விடணும். அதுக்கு உங்களுக்கு ஒருவேளை தண்ணீர் காணாமல் இருந்தால் இந்த அரிசி வடித்த கஞ்சியில் ஒரு 2 குழிக்கரண்டி அல்ல 1 குழிக்கரண்டி போதும். இல்லை என்றால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விடுங்க. நான் 90% எடுத்தபடினா எனக்கு தண்ணி தேவையில்லை, ஏன்னா அந்த புதினாவில் இருக்கிற தண்ணித்தன்மை எனக்கு போதும். இப்போது நாங்கள் இதை பரவி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட போகிறோம். இந்த மூடியில் இருக்கிற ஹோலை அலுமினிய பேப்பரால் மூடி தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் காணும். அது கரெக்டாக வரும். இந்த லெவத்துக்கும் எப்போதும் தீ மீடியமாக இருக்கணும். இப்போது லோவில் விடணும். தம் போடும்போது லோவில் விட்டு பாருங்கள். இப்போ திறந்து பார்க்குறோம், 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். ஆஹா, எல்லாம் அழகாய் வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் எல்லாம் அப்படி மணியாக இருக்குது. உங்களுக்கு நேரம் பார்த்தா தான் தெரியும், கிளறி பார்ப்போம். ஆஹா, புதினா எல்லாம் ஒட்டாதபடிக்கு பேனில் ஒட்டாதபடிக்கு வந்திருக்கு. நான் இப்போது முழு ரைஸையும் உங்களுக்கு கிளறி காண்பிக்கிறேன். பாருங்க, பொறுமையாக உடைத்து போடாதபடிக்கு கிளறணும். பாருங்க, நான் இப்படி ஆஹா, அவ்வளவு கலர்ஃபுல்லாக அவ்வளவு வாசனையாக இருக்குங்க புதினா பிரியாணி. ஆஹா, இது பிரியாணி என்று தான் சொல்லணும். பிரியாணி ரெடி. இதற்கு நான் சைட் டிஷ்ஷாக வலிமை போல் ஒரு தயிர் பச்சடியும் இன்னொரு காளான் வறுவலும் செய்திருக்கிறேன். தயிர் பச்சடிக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பூண்டு ஃபைனாக கட் பண்ணி உப்பு போட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணினா தயிர் பச்சடி ரெடி. இந்த காளான் வறுவல் நல்ல காரசாரமாக செய்திருக்கிறேன். நல்ல காரமாக நல்ல உப்பு முன்னுக்கு நிற்க செய்திருக்கேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல் புதினா ரைஸில் அதிகமாக உப்பு இருக்காது, உப்பு சேர்க்கக்கூடாது. ஆகவே இந்த காளானில் இது கிட்டத்தட்ட மட்டன் வறுவல் ஸ்டைலில் இருக்கும். பாருங்கள், எங்கள் ரைஸ் எப்படி பொலண்டு வந்திருக்குண்டு. தம் போட்டதுக்கு அப்புறமும் அந்த ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவ்வளவு அழகாய் வந்திருக்கு. இந்த காளானில் ஒரு பீஸ் எடுத்து அந்த ரைஸில் வச்சு அதோடு கூட இந்த தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டாக, தொண்டைக்கு அவ்வளவு விதமாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். Please like and subscribe my channel and press the bell icon to get new video updates. நீங்களும் ஒரு தரம் செய்து பாருங்க. நீங்கள் இதுவரைக்கும் புதினா சாதம் செய்திருந்தாலும் இந்த மெத்தடில் ஒரு தரம் செய்து சாப்பிட்டு பாருங்க. இது புதினா சாதமா என்று நீங்கள் வியந்து போவீங்க. ஓகே, பாய்.